அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம். சரி, வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும்? என்ன யோசனை ஆகுது பேரை கேட்கறது? ராதா, லதன். சரி, இன்னைக்கு உங்களுடைய புதுமனை புகு விழாவான்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அழகாக இருக்குது வீடு, அழகாக புதுமனையில இன்னைக்கு குடி புகுந்திருக்கிறீங்களான்னு சொல்லி யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு சர்ப்ரைஸா கிஃப்ட் அனுப்பி விட்டுருக்குறாங்க. முதலாவதா உங்களுக்காக அழகா ஒரு குபேரன் வந்திருக்கிறார். அவர் வெறும் கையோட வரையில ஒரு 50,000 ரூபாய் பணத்தோட சேர்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இன்றைய நாள்ல புதுமறை புது விழாக்கு வாழ்த்துக்களை சொல்லி உங்களுக்கு கிஃப்ட்ஸ் அனுப்பி இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் இருக்குது, அதையும் கொடுக்குறேன். சரி, யாரா இருக்கு? யார் இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆயிட்டு கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்க? வெளிநாட்டுல இருந்தும் இருக்கலாம், உள்நாட்டுல இருந்தும் இருக்கலாம். யாரா இருக்கு? ராதா ராஜியா. டக்குன்னு கேட்ட கையோட ராதா ராஜி என்ற பேர் வந்திருக்கு. யாரு? இவருடைய தங்கச்சி. எங்க இருக்கிறா? லண்டன்ல. இல்ல, வேற யாரா இருக்கு? சரி, இன்னொரு கிஃப்ட் இருக்குது, அதையும் கொடுத்துட்டு கேட்போமே. சரி, யோசிங்கோ. அதுக்கு இடையில கொடுக்குது. சரி, அழகாக உங்களுடைய புது மனைக்காக 2 பெண்ணும் கண்டு கொடுக்கட்டாமன்னு சொல்லி ஆசையா அனுப்பி வச்சிருக்கிறாங்க. நீங்க நடுவுல வாங்க. சரி, ஓகே. அழகாக என்னன்னு சொல்றது, வீட்டுக்கு தென்னம்பிள்ளை கொடுக்க வேணுமா, வளர்ச்சி அடையணுமா, குபேரன் எல்லாம் கொடுத்து உங்களுடைய வீட்டுல செல்வம் பெருக வேணுமான்னு சொல்லி அன்போட பரிசுகளை அனுப்பி விட்டுருக்கிறாங்க. அப்படியா? யோசிச்சு பாருங்க யாரா இருக்குன்னு சொல்லி. கனடால இருந்து யாரு? அக்கா. என்ன பேர் அக்கா? இல்ல, வேற யாரா இருக்கு? இன்னைக்கு எதிர்பார்த்தீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமென்னு எதிர்பார்த்தீங்களா? எங்க இருக்கிற? லண்டன்ல. இல்ல, நிறைய பேர் வெளியில இருக்கிறபடியா யாருன்னு சொல்றது கண்டுபிடிக்கிறது பயங்கர கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். இது ரிலேட்டிவ். தங்கச்சி தான். அந்த ஃப்ரெண்டா தங்கச்சி தான். என்ன பேர் சொன்னீங்க? ராதா. ராஜ். இல்ல, பிள்ளைகளை விட்டுட்டா நீங்க அவைக்கு இப்படி எல்லாம் செய்ய தெரியாது. சரி, ஓகே. அப்ப அவங்களும் இல்ல. படிவா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இதையும் சொல்றேன், டிஸ்கஷன் நடக்குது. என்னன்னு சொல்றேன், டிஸ்கஷனா போய் 2 பேரும் தனியே உண்மையிலேயே ரிலேட்டிவ்ஸ் தான். அப்படியெல்லாம் சொல்லலாது. உங்களுக்காக இன்றைக்கு தானே காலமா தெரியுமா குடிபுறல் நடக்குதுன்னு சொல்லி. காலையில தெரிஞ்ச கையோட எங்களுக்கு டக்குண்டு கால் அடிச்சு சொல்லி இதை இன்றைக்கே கொடுக்கணும். நீங்க குடிபுறல் அண்டே கொண்டு போய் அவங்க கையில சேர்க்கணும்னு சொல்லி. கிரீஷ். அது யாரு? ரிலேட்டிவ் இல்ல. வடிவா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு க்ளூ தாரேன், இன்னொரு க்ளூ தாரேன். இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க பிரான்ஸ்ல இருந்து அனுப்பியிருக்காங்க. அது யாரு? அதுவும் ஒரு தங்கச்சி. உங்களோட தங்கச்சி. பிரான்ஸ் சொன்ன கையோட அவங்கள சொல்றீங்க. வேற ஒருத்தரும் இல்லையோ பிரான்ஸ்ல? நீங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கீங்க? சரி, அப்ப இன்றைக்கு அழகாக உங்களுடைய புது மனையில என்னன்னு சொல்றது, இவ்வளவு காலம் நாங்க கஷ்டப்பட்டு என்ன இருந்தாலும் சொந்த வீட்டை கட்டி அதுல நிக்கக்குள்ள அதுல இருக்கிற மகிழ்ச்சி நாங்க இவ்வளவு காலம் பட்ட கஷ்டத்துக்கும் கிடைக்கிற ஒரு பலன் மாதிரி. அந்த பலனை நீங்க அனுபவிக்கக்குள்ள தங்கட பங்கும் அதுல தங்கட மகிழ்ச்சியோட பங்கையும் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் சொல்லி அன்போட தங்கட பரிசுகளை அனுப்பி வச்சிருக்கிறாங்க.
இதை இப்படியே கொண்டு போய் என்னன்னு சொல்றது உங்களுடைய சாமி தட்டுல வையுங்கோ. வீட்டுக்கு செல்வம் பெருக என்னன்னு சொல்றது இந்த குபேரன் வந்து கட்டாயம் பரிசா கிடைச்சா நல்லவன்னு சொல்லுவாங்க. இந்த நாள்லயே கிடைக்கணும் அனுப்பி இருக்கிறாங்க. அவசரமா உண்மையா காலமாதான் விஷயம் தெரியுமா, அதால இன்றைக்கே கொடுக்கணும் அனுப்பி இருக்கிறேன். சரி சந்தோஷமா அனுப்பினவங்க அனுப்பின கலந்து அடைஞ்சிட்டாங்க. சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா யாருன்னு சொல்லுவோம். சரி, பிரான்ஸ்ல இருந்து உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க வந்து பிரேம் அண்ட் சிவன் தான். சரி, கடைசியா அவங்களோட பேரை கேட்டோன்னு தான் நான் அதை சொல்லுவோம்னு முடிவெடுத்தேன். பிரேம் அண்ட் சிவன் தான் உங்களுடைய சித்தப்பாட மகளுக்கு மகள் சொல்லி பிரான்ஸ்ல இருந்து அனுப்பி வச்சிருக்கிறா. சந்தோஷமா? சரி, கவலைப்பட தேவையில்லை. ஒரு சந்தோஷமான தருணம். உங்களுக்கு ஆனந்த கண்ணீரை வர வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனந்தத்துல கண்ணீர் வர அளவுக்கு ஆக்கிட்டாங்க. இன்றைய நாள்ல உங்களை சந்தோஷப்படுத்தி இருக்கிறேன். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் சிவந்தா பிரேம் சார்பாகவும் புதுமணி புகுவிழா வாழ்த்துக்கள். சரி, கண்கலங்கி நிக்கிறீங்க. என்ன சிவந்தா பிரேமுக்கு சொல்ல போறீங்களோ இந்த வீடியோவை பார்த்து சொல்லி விட்டுருங்க, நாங்க அனுப்பி விடுவோம். நன்றி. எதிர்பாராத ஒரு ஹாப்பியா இருக்கும். சரி, இன்னைக்குதான் தெரிஞ்ச பட்சத்திலையும் உடனும் செய்யணும், இன்றைக்கே கொடுக்க வேணும், உங்களை இன்றைய நாள்லயே சந்தோஷப்படுத்தணும் இவ்வளவு செஞ்சிருக்கணும். எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் அந்த மனசார உங்களுடைய வீட்டுக்கு என்ன சொல்றது எல்லாமே 16 செல்வங்களும் பெற்று இந்த வீடு அழகாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துற மனசு உண்மையா அவங்களுக்கு இருந்திருக்கு இந்த நாள்ல. அதே மாதிரி உங்களுடைய ஆசீர்வாதமும் கட்டாயம் வகைக்கு இருக்கு. எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிரேம் சிவந்தா சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போய்க்கிறோம். நன்றி.